தம்பி, இதுக்கு முன்னாடி உமாவை பொண்ணு பார்க்க வந்தவர் கூட நியூரோ சர்ஜன் தான். அவர் பேர் கூட உங்க பேர் தான். அவரையே எங்க உமா வேண்டான்னு சொல்லிட்டா. அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க சாமர்த்தியம் தான். காலேஜ்ல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தோம். அதெல்லாம் சரிதான். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற. காலேஜ் டேஸ்ல நான் உன்கிட்ட ஒரு உண்மையான ஃப்ரெண்டா தான் பழகினேன். ஆனா நீ அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் யூ அது இதுன்னு ஏதோ சொன்னேன். அந்த நிமிஷமே நான் உன்கிட்ட இருந்து விலகிட்டேன். பிடிக்கும் சித்ரா, உனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் சம்மதிச்சேனா உலக கோடீஸ்வரன்ல ஒருத்தனை உன் காலடியில விழ வைக்க என்னால முடியும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனாதான், ஐ மீன் நான் ஒருத்தைய கைப்பிடிக்கணும், நீ ஒருத்தனை கைப்பிடிக்கணும். அப்பதான் எங்க அம்மா அடங்குவாங்க சித்ரா. அடங்க மாட்ட ராஜமணி, அப்ப கூட நீ அடங்க மாட்ட. சங்கருக்கு கல்யாணம் ஆனா கூட அவனுக்கு பொண்டாட்டியா வர்றாள அவளையும் கெடுத்து உன்ன மாதிரியே அவளையும் தயார்படுத்தி சித்ரா வீட்டுக்கு அனுப்பிச்சு சண்டை போட வைப்ப. நீ எதுக்கும் பயப்படாத சித்ரா, நான் சொல்றத கேளு. பொண்ணு பார்க்க எங்க வீட்டுல சிதம்பரத்துக்கு போக போறாங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ள நீதான் இந்த விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். உனக்கு கல்யாணம் ஆகணும். அவ பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம சங்கரை தவிர வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாளா? நினைக்க மாட்டேன் சங்கர். என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. நம்ம நட்புக்கு இடையூறா இருக்கிற அந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை. அத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படலைங்க. அவளுக்கு கல்யாணம் நடந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், கருமாதி நடந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏய், நடத்திய காட்டுவே சித்ரா. நீ கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் என் மனைவியோட சந்தோஷமா வாழ முடியும். இது உன் சங்கரோட கட்டளை. அம்மா, இங்க ஜோதின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு நம்பர் கூட மறந்துட்டேன். உங்களுக்கு ஜோதின்னு யாராவது தெரியுமா? தெரியாதுங்க. நானே அட்ரஸ் தேடி தான் அழைச்சிட்டு இருக்கேன். ஓ, ஏங்க நீங்க யாரு? ஜோதியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, ஜோதின்னு சொல்லிட்டு இங்க தான் குடி இருக்கிறதா சொன்னாங்க. அது சரிங்க, ஜோதின்னு இருக்காங்க. இந்த பக்கத்து தெருவுல ஒரு சார் இருக்காரு. ஜோதின்னு ஒரு பொண்ணு எனக்கு தெரியும். உங்களுக்கு யார் வேணும்? நீங்க தேடி வந்தது ஆம்பளையா பொம்பளையா? அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஜோதிங்கிறது பொண்ணுதாம்மா. சரி, அவங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லுங்க. வீட்டுக்காரர் பேரு எனக்கு தெரியாதுங்க. அப்போ ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. அதோ அங்க ஒரு மஞ்சள் வீடு தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். நீங்க அங்க போய் பார்த்து பேசுங்க. அவ யார் சொன்னான்னு கேட்டா ஈஸ்வரி அக்கா சொன்னேன்னு சொல்லுங்க. நானே கூட்டிட்டு போயிருவேன். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ங்க. யாரு? என்ன ஜோதி, வராதவன் வந்திருக்க, தெரியாத மாதிரி பாக்குற? இல்ல, நான் எங்க இருக்கேன், இதுதான் என் வீடு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சது வந்தேன். ஏன் தப்பா ஜோதி? இல்ல, தப்பெல்லாம் இல்ல.
நீங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் எப்படியோ தெரிஞ்சு வந்தேன். ஏன் நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? பிடிக்கலன்னா சொல்லு, நான் இப்படியே போயிடுறேன். இல்ல, ஏதோ என்னை பார்க்கணுன்னு வந்துட்ட. என்ன விஷயம் சொல்லு. இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா ஜோதி? சரி, உள்ளவா. உட்காரு. என்ன ரவி, என்ன அப்படி பாக்குற? வீடும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ஜோதி. நீ பாட்டுக்கு இப்படி உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க. என்ன விஷயம்? உள்ள போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. ஜோதி, ஒரு நாள் நான் தங்கியிருக்க இடத்துக்கு நீ வந்த, ஆனா நான் அங்க தங்கியிருப்பேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோதி, உனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்காக நீ அங்க வந்த, ஆனா அப்பதான் எனக்கு உன்னை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா என்னை பார்க்கும்போது உன் முகத்துல அதிர்ச்சி தான் அதிகமா இருந்ததே தவிர கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஏன் ஜோதி? ரவி, என் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் ஒரு உண்மையை சொன்னா தப்பா நினைச்சுக்காத. நீ கல்யாணம் ஆகி குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருந்தேன்னா நான் உனக்கு விருந்தே வச்சிருப்பேன். ஆனா நீ இப்படி தனி கட்டியா வந்து நிக்கிற. நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்கலாம் சரி, ஆனா நீ இந்த மாதிரி தனியா என்னை வந்து பாக்குறது அவ்வளவா சரி வராது. அப்ப நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா ஜோதி? ரவி ப்ளீஸ் புரிஞ்சுக்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. காலேஜ்ல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தோம், அதெல்லாம் சரிதான். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற. காலேஜ் டேஸ்ல நான் உன்கிட்ட ஒரு உண்மையான ஃப்ரெண்டா தான் பழகினேன். ஆனா நீ அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் யூ அது இதுன்னு ஏதோ சொன்னேன். அந்த நிமிஷமே நான் உன்கிட்ட இருந்து விலகிட்டேன். அத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல எல்லாமே மறந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச எனக்கு மறக்க தெரியல ஜோதி. அதுக்காக ரவி, உன் விருப்ப வெறுப்பெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. நீ இப்ப எதுக்கு வந்திருக்க அது மட்டும் சொல்லு. வந்ததுல இருந்து அன்பா ஆறுதலா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. வா ரவி, எப்படி இருக்க? அன்பா ஆசையா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டிருந்தீனா பசியா இருக்கிற யானைக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி நான் திருப்தி பட்டிருப்பேன். காலேஜ் டேஸ்ல நீ என்கிட்ட நல்லா தானே ஜோதி பழகின. அதை வச்சுதான் எனக்குள்ள உன் மேல ஒரு பிரியம் ஏற்பட்டுச்சு. ஐ லவ் யூன்னு சொன்னதும் அதனாலதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணை பார்த்து கேட்கிற கேள்விதானே நானும் உன்கிட்ட கேட்டேன். தப்பா ஜோதி? ரவி, this is really too much. நான் இல்லாத சொல்ல ஜோதி, நடந்ததான் சொன்னேன். சரி பரவாயில்ல, ஆனா நீ கல்யாணம் கூட ஏன் இவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துடணும்ன்ற பயத்துல தானே அவ்வளவு சீக்கிரமா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அதெல்லாம் சரி ஜோதி, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் உனக்கு குழந்தையே இல்லையே, அது மட்டும் ஏன் ஜோதி? நான் ஒரு மடையன், அதெல்லாம் உன் சொந்த விருப்ப பொறுத்த விஷயம். நான் கேட்ட தப்பு தான் ஜோதி. இப்போதைக்கு நான் போறேன் ஜோதி. ஆனா மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு ஆசை ஏற்பட்டா நான் கட்டாயம் வருவேன். அப்பவாவது என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு முயற்சி பண்ணு. நான் சொன்னதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நீ என்கிட்ட அன்பா ஆசையா பழகுவ. இது உண்மை. நான் வரேன் ஜோதி. வாமா.
நிம்மி நீயே கூப்பிடு. இப்ப மட்டும் நான் உனக்கு தேவை. ஆ. அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, யார் அது? அப்பா. அடேடே, வாங்கம்மா வாங்க வாங்க, உள்ள வாங்க 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 வாமா. வாங்க வாங்க. ராஜாமணி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வா. நான் வந்துட்டேங்க. வணக்கம். வாங்க வாங்க. வா நிம்மி, வாங்க பங்கஜம்மா. என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷம் இல்லாம வரமாட்டீங்க. விசேஷம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, வில்லங்க இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து எல்லா அர்ச்சனையும் பண்ணிட்டு போயிட்டீங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இருந்தா அதையும் பண்ணிடுங்க. இல்ல ராஜாமணிமா, நீங்க பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏதோதோ பேசுறீங்க. நான் அதுக்காக வரலம்மா. அப்போ புதுசா ஏதாவது ஜோடிச்சு சொல்லலாம்னு வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. என் தலையெழுத்து. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும். ராஜாமணி, வீடு தேடி வந்தவங்களை இப்படியா நிக்க வச்சு பேசிட்டு இருப்ப? உட்கார வச்சு உபசரிப்பியா? அனாவசியமா நீயே பேசிட்டு இருக்கிய. அவங்க பேசிட்டோங்க. தப்பு என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். ராஜாமணி அம்மா பேசுறது எல்லாமே நியாயமானதுதான். ஆமாமா, சங்கரண்ணா செஞ்ச குழப்பத்துலதான் இவ்வளவும் நடந்து போச்சு. நீங்களும் உடந்தையா இருந்திருப்பீங்களோங்கிற கோபம் தான் அம்மாக்கு. அதனாலதான் அம்மா இன்னைக்கு அப்படி கொஞ்சம் பேசிட்டாங்க. சாரிம்மா. ஏமா, கோச்சுக்காதீங்க. அவங்க தான் வயசானவங்க, உடம்பு சரியில்லை, ஏதோ பிளட் பிரஷர்ல பேசிட்டாங்க. நீ கூட வரல, நீயாவது எடுத்து சொல்ல வேண்டாமா? துணையா வந்தா மட்டும் பத்தாதுமா, நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். ஐயோ, என்னம்மா நீங்க என்னைய விட்டுட்டு நிம்மியை திட்டுறீங்க? அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. இப்ப கூட உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ சச்சரவு படுறதுக்கோ நான் வரலம்மா. ஆமாமா, இவ்வளவுக்கும் காரணம் அந்த சித்ரா தான் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதாம்மா அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. பாத்தியா ராஜாமணி, அவங்க அவசரப்படல, இப்ப நீதான் அவசரப்பட்டுட்ட. ஐயோ இல்லைங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. கள்ளங்கபடம் இல்லாம பேசுறவங்க. நான் தான் எதையுமே புரிஞ்சுக்காம அந்த மாதிரி பேசிட்டேன். அம்மா ராஜாமணி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிச்சிட்டேன்னு என்னம்மா சொல்லுங்கம்மா. அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்மா. வயசுல பெரியவங்க நீங்க, நீங்க போய் மன்னிப்பு கேட்கறதா? அது நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. வந்து உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். என்னங்க, உட்கார காஃபி சொல்லுங்க. அதெல்லாம் இனிமே வேண்டாம். உட்காரு. அம்மா, நீங்க வந்து இப்படி உட்காருங்க, வாங்க. நீங்க பேசிட்டுங்க, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. ம். என்ன நடக்க போதோன்னு நினைச்சேன். நான் நல்ல வேளை சொன்னேன். ஒண்ணும் இல்ல. சுமார். என்ன அபிராமி, என்னன்னா எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குண்ணா. ஆ. அப்புறம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வராங்க? என்ன ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எது கேக்குற? இல்லன்னா டிஃபன் காஃபி எல்லாம் ரெடி பண்ணணும், அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. சம்பிரதாயம் முடியறதுக்குள்ள யாரும் கை நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் செஞ்சு வச்சிரு, அப்புறம் அரக்க பறக்குன்னு செய்ய வேண்டாம். ஆமா, உமா எங்க? அங்க பூஜை ரூம்ல தியானம் ஆமா பண்ணி. ஆமா, நீ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு சொன்னா. அம்மா தயவு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க, நீ பூஜை ரூம்லயே தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதான் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. சரி, நீ ஆக வேண்டியதை பாரு, நான் வரேன். சரிண்ணா, சரி. சந்தானா, சந்தானா, ஏய் சந்தானா, என்னங்க? இங்க வா. நீ என்ன பண்ற? வெளியில போய் இரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா உடனே என்ன வந்து கூப்பிடு. சரி. போ. கடவுளே, இந்த வரனாவது நல்லபடியா முடியட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. இவர்தான் பொண்ணோட மாமா. அப்படியா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க, வணக்கங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. மாப்பிள்ளை வாங்க. சீர்வரிசை சொத்தட்டெல்லாம் அமக்கலப்படுத்துறீங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க உட்காருங்க. வா, உள்ள வா.
உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. அபிராமி, இத வரேன். எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடு. இந்தா டேய், மாப்பிள்ள அவரோட அப்பா அம்மாவை தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் நீ காஃபி கொடு, சரியா? ஏம்மா? சீக்கிரம் போ, அவங்களுக்கு எல்லாம் நான் குடுக்கறேன்டா. ஏம்மா மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பேச போறியா? சொல்றத மட்டும் செய், போ போ, முறைக்காத. கொடு. இந்தாங்க. இந்தாங்க. அண்ணே, உமா இன்னும் தியானத்துல தான் இருக்காளா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வழக்கமா என் பொண்ணு தியானத்துல இருப்பா. இப்ப வந்துருவா. சரி சரி. தம்பி, இதுக்கு முன்னாடி உமாவை பொண்ணு பார்க்க வந்தவர் கூட நியூரோ சர்ஜன் தான். அவர் பேர் கூட உங்க பேர் தான். அவரையே எங்க உமா வேண்டான்னு சொல்லிட்டா. அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க சாமர்த்தியம் தான். அபிராமி, அண்ணே, நீ போய் உமாவை கூட்டிட்டு வா. சரி அண்ணே. அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? முந்தியெல்லாம் சென்னையில இருந்து சேம்பரம் வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரோடெல்லாம் அவ்வளவு கரடுமுடா இருந்துச்சு. இப்ப ஜேர்னி ரொம்ப பிளசண்டாவே இருக்கு. பை த பை, இவ என்னோட ஒய்ஃப். வணக்கம். என்னோட மருமக பையன். வணக்கங்க. வணக்கம். என்னோட ஒரே மக. வணக்கம். வணக்கம். மை சன் சங்கர், கிரேட் நியூரோ சர்ஜன். வணக்கம். வணக்கம். அபிராமி, சீக்கிரம் கூட்டிட்டு வா. இது வந்துட்டேனே. அம்மா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம். பேச வேண்டியது பேசலாம்ல? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். பொண்ணு லட்சுமி கடாட்சமா இருக்கா. என்னமா சொல்ற நீ? எங்க எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க தாங்க உங்க முடிவை சொல்லணும். அப்புறம் என்ன, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா எங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல. தங்கச்சி சொல்றதும் சரிதான். மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க, என்ன சொல்றான்னு கேட்போம். சம்பூர்ணம், பையன் என்ன சொல்றான்னு கேளுமா. டைம் ஆயிட்டா இருக்குல்ல, இன்னும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு. சொல்லேன்பா, அப்பா கேக்குறாருல, பொண்ண நல்லா பாத்துக்கோ. அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு குறை சொல்லக்கூடாது. மாப்பிள்ள, மனசுல எது இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னா தானே நாங்க மேற்கொண்டு பேச முடியும். சார், முதல்ல நான் என்னை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க டாக்டர் அவங்கள பத்தி சொல்லட்டும். பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லேன்பா. அம்மா, ஒரு நிமிஷம். சார், சென்னையில் இருக்கிற எவர்கிரீன் ஹாஸ்பிட்டல்ல நானும் ஒரு சர்ஜன். எனக்கு நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஏன்பா இப்ப அதெல்லாம் வேணுமாப்பா? என்னுடைய சீஃப் டாக்டர் பேரும் சங்கர் தான்.